வலைக்கும் வெல்கம் டு சபா சமையல். வாங்க கேக்கு செய்கிறது பார்க்கலாம். எண்ணெய், நெல்லி, ஜீனி, மாவு, 6 முட்டை, கொக்கோ பவுடர் 10 கிராம், வெண்ணிலா லெசன்ஸு, கொக்கோ பவுடர் லெசன்ஸு. 6 முட்டையை பவுலில் ஊற்றி அடிச்சுக்கிறணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் அடிச்சுட்டு 3 பேஜாக ஜீனி போட்டு அடிக்கணும். ஜீனி நல்லா கரையணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். 3 வாட்டி. இது செகண்ட் வாட்டி. நல்லா அடிக்கணும். ஜீனி நல்லா கரைஞ்சிடணும். கரை வரையும் நல்லா அடிக்கணும். பத்து செகண்ட் நல்லா அடிச்சுக்கிறணும். 10 செகண்ட் நல்லா அடிக்கணும். மாவு, மைதா மாவு 200 கிராம். 1/2 கிலோ கேக்குக்கு 200 கிராம் மைதா மாவு. அதுவும் 3 பேஜாக. ரொம்ப அடிக்கக்கூடாது. அந்த மாவு முங்கி வர அளவுக்கு சும்மா லைட்டாக சுற்றணும். ரொம்ப சுற்றிடக்கூடாது. 3 பேஜாக போட்டு சும்மா லைட்டாக சுற்றணும். இந்த மாவு நம்மளுக்கு உள்ளே போய் முங்கி கரையணும். அவ்வளோதான். ரொம்ப அடிச்சிடக்கூடாது. இது 3வது பேஜ். கேக்கு ஜெல்லி 10 கிராம். கேக்கு ஜெல்லியை போட்டு நல்லா ஒரு 10 செகண்டு நல்லா பீட் பண்ணணும். அப்புறம் தான் கேக்கு ஜெல்லியை போட்டுட்டு தான் நல்லா அடிக்கணும் மாவை. ஒரு 10 செகண்ட் நல்லா அடிக்கணும். நல்லா மாவு கண்ணாடி மாதிரி வருதா? கேக்கு ஜெல்லியை போட்டோன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி வரும் மாவு. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ கலர் மாறுறதுக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ 2 பேஜாக பிரிச்சுக்கிறணும். 1/4 கிலோவாக தனித்தனியாக பிரிச்சுக்கிறணும். பிரிச்சுட்டு இதில் வெண்ணிலா எசன்ஸு 1 மூடி ஊற்றணும். நம்ம 90 கிராம் எண்ணெய் எடுத்து அதை 45 கிராம் பிரித்து வச்சுக்கிறோம். இதில் 45 கிராம் ஊற்றிடணும். 45 கிராம் தனியாக வச்சுக்கிறணும். வச்சுட்டு எண்ணெய் நல்லா அடிச்சிடணும். அடிச்சுட்டு இன்னொரு பேஜுக்கு 1/4 கிலோவுக்கு கொக்கோ பவுடரில் அந்த 45 கிராம் எண்ணெயில் கொக்கோ பவுடர் எசன்ஸ் 1 மூடியை ஊற்றி நல்லா இதை கலக்கிக்கிறணும். கலக்கிட்டு 2 பவுலில் எடுத்து வச்சோம்லையா மாவு, ஒரு பவுலில் வெண்ணிலா, ஒரு பவுலில் கொக்கோ பவுடருக்கு எடுத்து வச்சோம்லையா, அது கொக்கோ பவுடரை எண்ணெயோடு கலந்ததை ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதையும் நல்லா அடிச்சுக்கிறணும். ஒரு 10 செகண்ட் நல்லா அடிக்கணும். எண்ணெய், கொக்கோ பவுட்ரு, அந்த லெசன்ஸ் எல்லாமே நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு ஒரு 10 செகண்ட் அடிக்கணும். நல்லா அடிச்சுட்டு ஒரு பவுலில் பட்டர் சீட்டை வச்சு ஃபஸ்ட்டு வெண்ணிலாவை அள்ளி வைக்கணும். 4 பக்கமும் வெண்ணிலாவை அள்ளி வைக்கணும். நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, வெண்ணிலா தனியாக, சாக்லேட்டு தனியாக, அதை இங்கிட்டு ஃபஸ்ட்டு கீழே 4 பக்கமும் வெண்ணிலா அள்ளி வச்சிடணும். ஃபஸ்ட்டு வெண்ணிலா வச்சுட்டு திரும்ப கொக்கோவை மேலே வைக்கணும். கொக்கோ பவுடர் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, கொக்கோவை மேலே வைக்கணும். அப்புறம் வெண்ணிலா வைக்கணும். அப்புறம் கொக்கோ வைக்கணும். இது 1/2 கிலோ டின்னு. அப்புறம் வெண்ணிலா வைக்கணும் மேலே.
எது கீழே கடைசியில் வருதோ, கீழே ஃபஸ்ட்டு வைக்கிறோமோ அதே மேலே கடைசியில் வரணும். வச்சுட்டு நம்ம ஏர் போகிறதுக்காக ஒரு நம்ம குச்சி எடுத்து அதை வந்து ஏர் போக வைக்கணும். அப்படியே ஒரு பொட்டிஷன் மாதிரி போட்டு ஏரை போக வைக்கிறதுக்காக வச்சுட்டு ஓவனை 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு 180 டிகிரியில் கம்பியில் வச்சுட்டு 45 நிமிஷம் கேக்கு வேகிறதுக்கு வச்சிடணும். கேக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா. ஒரு அரை மணி நேரம் சூடு ஆற விட்டு நம்ம வெட்டுவோம். ஆறிடுச்சு, இப்போ வெட்டுறோம். அப்படியே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். கேக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.